வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் கதையின் தலைப்பு காக்கும் தெய்வமே கொன்றாள். ராமர் வனவாசம் செய்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் ராமர் தன்னந்தனியாக காட்டில் சுற்றி கொண்டிருந்தார். மிக அலைந்ததனால் தண்ணீர் தவித்தது. குடிப்பதற்கு தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று நீர்நிலைகளை தேடி அலைந்தார். கடைசியில் பம்பாசரஸ் என்ற ஒரு குளத்தை கண்டார். குளத்தை கண்டதும் மிக அவசரமாக நடந்து சென்றார். குளத்தின் கரையில் தம் அம்பையும் வில்லையும் தரையில் ஊன்றி நிறுத்திவிட்டு குளத்தில் இறங்கினார். தவிப்பு அடங்கும் வரையில் குளிர்ந்த நீரை இரு கைகளாலும் அள்ளி அள்ளி பருகினார். பிறகு கரைக்கு ஏறி வந்தார். தாம் தரையில் ஊன்றிய வில்லையும் அம்பையும் எடுத்தார். அம்பின் நுனியில் பச்சை ரத்தம் செந்நிறமாக படிந்திருந்தது. ராமர் அன்று வேட்டையே ஆடவில்லை. அப்படி இருக்க அம்பில் எப்படி ரத்தம் வந்தது? அவருக்கு வியப்பாய் இருந்தது. குனிந்து பார்த்தார். காரணம் தெரிந்தது. வேகமாக குளத்தில் இறங்க விரும்பிய ராமர் தரையை பார்க்காமலேயே தம் அம்பை ஊன்றியிருக்கிறார். ஊன்றிய இடத்தில் ஒரு தவளை அமர்ந்திருந்தது. அதன் முதுகில் பாய்ந்து வயிற்றை கிழித்து கொண்டு தரையில் சொருகி இருக்கிறது அம்பு. இரத்த வெள்ளத்தில் மிதந்த தவளையை கண்டபோது ராமருக்கு இதயம் துடித்தது. தான் அறியாமல் செய்த பிழைக்கு பதைபதைத்து வருந்திய ராமர் அந்த தவளையை நோக்கினார். ஏ தவளையே, நான் தான் பார்க்காமல் அம்பை ஊன்றிவிட்டேன். நீயாவது கத்தி இருக்க கூடாதா? நீ கத்தி இருந்தால் நான் கவனித்திருப்பேனே என்று கேட்டார். ராமா, எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்படும் காலத்தில் ராமா என்னை காப்பாற்று என்று நான் சொல்வது வழக்கம். ஆனால் காப்பாற்றும் கடவுளாகிய நீயே என்னை கொல்லும்போது நான் யாரை கூப்பிட்டு என்ன சொல்வேன் என்று கேட்டது. சிறிது நேரத்தில் அது மூச்சிழந்து இறந்துவிட்டது. நீதி: அறியாமல் செய்யும் பிழையும் தீய பயனையே கொடுக்கும். ஆகையால் எந்த செயலிலும் அவசரம் கூடாது. எதையும் கவனத்தோடு செய்ய வேண்டும்.